என் தங்கப்பிள்ளையே, நாளைய தினம் ஆவணி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை. என் குழந்தையே, இந்த நாளில் நிச்சயமாக நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன் இல்லத்திற்கு நீ கட்டாயமாக வாங்கி வந்துவிட வேண்டும். தடைகள் நிச்சயமாக வரும். அதை செய்ய விடாமல் உன்னை நிச்சயமாக தடுத்து நிறுத்த ஒரு கூட்டமே வரும். எல்லா தடைகளையும் தாண்டி இந்த நல்ல நாளில் என் பிள்ளை அந்த பொருளை உன் இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டாயானால் நிச்சயமாக இந்த வராகி சொல்லப் போகின்ற விஷயத்தில் இருக்கின்ற உண்மை என்னவென்று தெரிந்து கொள்வாய். ஆவணி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையானது உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க கூடியது. உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் முடிவினை கொடுக்கக்கூடிய இந்த செய்தியை நீ முழுமையாக கேட்டு நாளை இந்த வராகி சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய இல்லத்திற்குள் நீ கட்டாயமாக கொண்டு வந்து விட வேண்டும். என் பிள்ளையை, ஒரு சிலர் தான் நினைத்ததை உடனடியாக செய்து விடுவார்கள். ஒரு சிலர் தான் நினைத்த விஷயத்தை உடனடியாக அடைவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலர் இருக்கின்றார்கள், அவர்களெல்லாம் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி அதை எதிர்கொண்டு நாம் தெய்வங்கள் சொல்கின்ற விஷயங்களை தெளிவாக கேட்டுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள். இதுபோன்று நினைக்கின்றவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் கஷ்டங்கள் வந்துவிடாது. அவர்கள் தான் நினைத்ததை எல்லாம் வெற்றியோடு வாழ்க்கையில் செய்ய முயற்சிகளை செய்வார்கள். என் பிள்ளை, நீயும் அப்படித்தான் இருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை, அதுவும் ஆவணி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை என்றவுடன் என் பிள்ளை நிச்சயமாக இந்த விஷயத்தை மட்டும் நீ உன் இல்லத்திற்கு கொண்டு வந்து விட்டால் போதும். மற்றவை எல்லாமும் உன்னால் முடிந்தால் பார்த்து கொள்ளலாம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ செய்வதற்கு எப்பொழுதுமே துணிந்து நின்று கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த உண்மைகள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இப்படி செய்வதனால்தான் நன்றாக இருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகின்றோம். ஆனால் மற்றவர்கள் என்னென்ன முயற்சிகளை செய்திருக்கிறார்கள் என்பதனை பற்றி நாம் பெரிதாக ஒரு பொழுதும் கண்டுகொள்வதில்லை. இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும், உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் என்று எல்லாவற்றையுமே நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உனக்கான சந்தோஷங்களையும் உனக்கான சந்தர்ப்பங்களையும் நீயே உருவாக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையாதலால் அத்தனை கோவில்களிலும் அன்று நிச்சயமாக பூஜைகள் நடக்கும். என் பிள்ளை, ஏதாவது ஒரு பூஜையில் கலந்து கொள். இல்லை என்றால் நீ மனதார தெய்வத்தை வணங்கிக்கொள். இந்த மாதம் முழுவதும் நீ தெய்வத்தை வணங்காமல் விட்டதற்கும் சரி, வணங்கியதற்கும் சரி, எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்து தெய்வத்தினுடைய முழுமையான ஆசீர்வாதங்கள் இந்த நாளில் உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைத்துவிடும். என் பிள்ளையை, முதலாவதாக எப்பொழுதுமே கடைசி செவ்வாய்க்கிழமை, கடைசி வெள்ளிக்கிழமை என்று வரும்பொழுது தெய்வத்தின் முன்னால் நான் சொல்கின்ற இந்த ஒரு தீர்த்தத்தை வைக்க பழகு. அதாவது தண்ணீர் நிரப்பிய ஒரு பாத்திரத்தில் என் பிள்ளையே, அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் துளசி இலை, 2 கிராம்பு, இவையெல்லாம் போட்டு அந்த தண்ணீரை நீ தீர்த்தமாக மாற்றி தெய்வத்தின் முன்னிலையில் வைக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக அது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் விரட்டி அடிக்கும். ஒருவேளை இதில் நான் சொன்ன துளசி இலை கிடைக்கவில்லை, பச்சை கற்பூரம் கிடைக்கவில்லை, அது மட்டுமல்லாமல் என் குழந்தை, அந்த கிராம்பு கூட என்னிடத்தில் இல்லை என்று நீ சொல்வாயானால் வேறெதையும் கூட நீ போட வேண்டிய அவசியம் கிடையாது. என் பிள்ளை, நீ நிச்சயமாக அப்பொழுது பயன்படுத்த வேண்டியது என்ன தெரியுமா? ஏலக்காய். ஏலக்காயை நுணுக்கி அந்த தண்ணீரில் போட்டு பூஜை அறையில் வைத்துவிடு. மறுநாள் அல்லது அடுத்த வாரம் என்று நீ பூஜைகளை செய்யும் பொழுது தண்ணீரை நிச்சயமாக மாற்ற வேண்டும். நீ வைத்திருக்கின்ற தண்ணீர் நிச்சயமாக குறைந்திருக்கும். இதை பஞ்ச பாத்திரத்தில் செய்யும் பொழுது கோடான கோடி பலன்கள் உனக்கு கிடைக்கும். மீண்டும் மீண்டும் அந்த தண்ணீரை மாற்றி புது தண்ணீரில் அதை வைக்க வேண்டும். அப்படி செய்தால்
உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற நீ, அந்த விஷயங்களை அடைவதற்காக நீ என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார். நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை இல்லத்திற்கு கொண்டு வந்தாயானால் உன்னுடைய மனதிற்குள்ளேயே மிகுந்த ஆறுதல் கிடைக்கும். உன்னுடைய மனது நீ செய்வது எல்லாம் எந்த அளவில் சரி என்பதனை உனக்கு சொல்லிக் கொடுக்கும். இத்தனை காலமும் நீ செய்த விஷயங்களில் இருக்கின்ற உண்மை என்ன, பொய் என்ன, நீ செய்த தவறு என்னவென்பதனை அது நிச்சயமாக உனக்கு சுட்டி காட்டிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, அப்படி என்ன பொருளை வாங்க வேண்டும் என்றுதானே யோசிக்கின்றாய்? ஒன்றுமல்ல, அன்றைய நாளில் என் பிள்ளை நீ வாங்க வேண்டிய பொருள் என்னவென்றால் அரிசி. அதாவது உணவாக போகின்ற அந்த அரிசியினை வாங்கி கொண்டு வர வேண்டும். ஏற்கனவே உன் இல்லத்தில் நிறைய அரிசி இருக்கிறது என்று நீ சொல்வாயானாலும் பரவாயில்லை. குறைந்தது 1 கிலோ அல்லது அரை கிலோ என்கின்ற அளவில் அரிசியை வாங்கி கொண்டு வந்து அதில் நீ உணவு சமைக்க வேண்டும். அதே நேரத்தில் உனக்கு நேரம் இருந்தால் தெய்வத்திற்கு அதில் சர்க்கரை பொங்கல் சமைத்து நீ பரிமாறலாம். இதையெல்லாம் செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையின் பல நல்ல பலன்கள் உனக்கு கிடைக்கும். உன் இல்லத்தில் செல்வம் குறையாமல் இருக்கும். அல்ல அல்ல குறையாத அத்தனை செல்வ வளங்களும் உன்னுடைய இல்லத்தில் தாண்டவமாடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். மனிதன் ஓடுவதும் அங்கே உழைப்பதும் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் என்று சொல்கின்றோம் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால், இது போன்ற ஒரு விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்றால், அந்த விஷயத்தை நீ செய்யாமல் ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது. பெரிதாகவெல்லாம் அம்மா எதையும் சொல்லவில்லை. நிச்சயமாக உன் இல்லத்திற்கு சமைக்கின்ற அரிசியினை கொண்டு வர வேண்டும் என்றுதான் சொல்கின்றேன். என் பிள்ளையே, அதே நேரத்தில் இந்த அரிசியை வைத்து நீ தெய்வத்திற்கு சர்க்கரை பொங்கல் படையலிடலாம். நிச்சயமாக அதுவும் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். என் தங்கமே, எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் எப்பொழுதும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது கூட அதை தெரிந்து கொள்ளாமல் சென்றால்தான் அது தவறு. எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் இருக்கின்ற உண்மையை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னாலும் ஏதாவது ஒரு வேதனைகள் இருக்கின்றது என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் யார் செய்வார்கள் என்று நீ நினைத்தாயானால் தாராளமாக விட்டு ஒதுங்கிச் செல். இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கானதாக நிச்சயமாக மாறும். அந்த நேரம் வரும் பொழுது அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரத்தில் இங்கு யார் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை உனக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் தவறவிட்டு அதன் பிறகு வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர்வதற்கு தயாராகத்தான் இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது. தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது தெய்வத்தின் மனதை மகிழ்வித்து உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும். ஒட்டு மொத்தமாக உடனடியாக எதுவும் நடக்கவில்லை, கிடைக்கவில்லை என்றெல்லாம் சொல்லி வருந்தாதே. என் பிள்ளையே, எல்லாம் கிடைக்க வேண்டிய நேரத்தில் சரியாக வந்து சேர்ந்துவிடும். உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலை அது கொடுத்துவிடும். என் குழந்தை, இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போகின்ற அதிசக்தி வாய்ந்த விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக உணரத்தான் போகின்றாய். இனி எந்த நேரத்திலும் உனக்கான நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் என்பதனை புரிந்து கொண்டு இன்று அரிசியை
உன் இல்லத்திற்குள் வாங்கி வர மறந்து விடாதே. அதாவது ஆவணி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாளைய தினம் உன் இல்லத்திற்குள் நிச்சயமாக நீ அரிசியை கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும். பல நல்ல பலன்கள் என் பிள்ளைக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய வெற்றியை நீயே தட்டி பறித்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.